எனக்கு அருமையானவர்களே, இந்த காலையிலே இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு இயேசு பிறந்த நாளிலே எமது திருச்சபை சார்பாக, என்னோட குடும்ப சார்பாக எமது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதோடு கூட, இந்த காலையிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுவதை நாம் கேட்போம். அதாவது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிரியமானவர்களே, பல வருடங்களுக்கு முன்பாகவே இயேசு இந்த பூமிக்கு பிறந்து எப்படி இந்த பூமியிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்வார், இடைப்படுவார், இருப்பார் என்று ஆவியிலே ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமாக ஏசாயா சொன்னதைத்தான் நாங்கள் இந்த காரியத்திலே பார்க்கிறோம். இது சொல்லப்பட்டு பல வருடங்களுக்கு பின்புதான் இயேசு இந்த பூமிக்கு வந்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய சொல்லப்பட்ட நாட்களிலே நீங்கள் பாருங்க, அவருடைய கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க முடியும். இந்த 2025 இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஒரு முக்கியமான அவருடைய நாமத்தை நான் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். இது உங்களுக்கு இந்த 2025 ஆசீர்வாதமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும், ஜெயமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதில் ஒரு நாமம்தான் அவர் நாமம் அதிசயமானவர். ஆமென். வண்டர்ஃபுல் காட், இல்லாவிட்டால் ஆச்சரியப்படத்தக்க விதங்களான கிரியை செய்த தெய்வம். ஆமென். இன்றைக்கு எத்தனை தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டாலும், ஆனால் இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கை பிறப்பு மாத்திரமல்ல, வாழ்க்கை மாத்திரமல்ல, மரணமும் கூட அதிசயம்தான். உங்களுக்கு தெரியும், விஞ்ஞானத்தின்படி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு பிள்ளை பிறக்க முடியும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியாலே நடந்தது. ஆவியானவராலே அவள் கர்ப்பவதி ஆனார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஏன் அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் பாருங்கள், அவர் பல அற்புதங்களை செய்தார். கடல் மேல் ஒரு மனிதனுடைய விஞ்ஞானத்தின்படி ஒரு மனிதன் தண்ணீர் மேல் நடக்க முடியாது, கட்டாயம் அவன் கீழே இழுப்புண்டு போவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கடல் மேல் நடந்தார். ஏன்? அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனையும் 5000 பேருக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார். நீங்க பார்த்தீங்கன்னா மீதி 12 கூடையில் எடுத்தார்கள். 5 அப்பம் 2 மீன் தான். சாதாரண ஒரு மனிதன் சாப்பிட்ற, ஒரு பிள்ளை சாப்பிட்ற உணவு தான். ஆனால் அதிசயமானவர் அற்புதமான காரியங்களை செய்தார். உங்களுக்கு தெரியும், லாசருவை, மரித்து போன லாசரு, 4 நாளாய் நாறி போன லாசருடைய சரீரத்தை ஆண்டவர் உயிரோடு விடுதலை. நடக்க முடியாதது, செய்ய முடியாது, இது நடக்க சாத்தியமில்லை, இது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற நேரத்திலே கர்த்தர் அற்புதம் செய்தார். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், ஆபிரகாமும் சாராளுடைய கற்பம் செத்து போனது. 99-100 வயதிலே கர்த்தர் அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்தார். நடக்க முடியாது, சாத்தியமே இல்லை. ஆனால் நடக்க முடியாதை, சாத்தியமில்லாதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த 2025 நாளிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் 2025 சோர்ந்து போயிருக்கலாம், அதறியப்பட்டு போயிருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஊழியத்தை குறித்தோ, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ, தொழிலை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ நீ சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. அதிசயமானவர் உங்களுக்காக இருக்கிறார், உங்களுக்காக பிறக்கின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்வார், நாளைக்கும் செய்வார். அவரை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்து உங்கள் கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகளை மாற்றி உங்கள் துக்கங்களை இல்லாமாக்கி ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க அந்த வல்லமையுள்ள தெய்வம் உங்களோடு இருக்கிறார். அவருடைய பேர் அதிசயமானவர், வண்டர்ஃபுல் காட். ஆமென். ஆச்சரியப்படத்தக்க விதமாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக, விஞ்ஞானத்துக்கு மேற்பட்ட விதமாக கர்த்தர் கிரியை செய்கிறவர். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே அதிசயமானவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய குடும்ப சார்பாக, ஊழியக்காரர்கள், திருச்சபை சார்பாக எனது கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.